கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 முதல் அத்தியாயம். ரத்ன வியாபாரி. அமைதியான நீல கடல்ல அழகான அன்னப்பறவை வர மாதிரி வெண்ணிற பாய்க்கப்பல் ஒன்று மேற்கு திசையை நோக்கி போய்கிட்டு இருந்தது. கப்பல்ல இருந்தவங்க பெரும்பாலும் வர்த்தகர்களாக தான் இருந்தாங்க. எல்லாரும் அவங்களுடைய மூட்டைகளை எடுத்து வச்சு கப்பல்ல இருந்து இறங்குவதற்கு ஆயத்தமாயிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு நடுவுல ஒரு வாலிப வர்த்தகனும் காணப்பட்டான். அவனுடைய வயசு ஒரு 20 இருக்கலாம். அவனுடைய உடைய வச்சும் பக்கத்தில் இருக்க மூட்டையை வச்சும் தான் அவன் ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அவன் முகத்தோரணியை பார்த்தா ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த மாதிரி தான் இருக்கான். ஒருவேளை அவன் வியாபாரியாக இருக்கும் பட்சத்தில் சாதாரண வியாபாரியாக இருக்க முடியாது, பெருஞ்செல்வந்தனான ரத்ன வியாபாரியாக தான் இருக்க முடியும். அந்த வாலிபன் மற்ற யாரையுமே பார்க்கல. கண் கொட்டாமல் மேற்கு திக்கையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனோட முகத்தில் தான் எவ்வளோ ஆவல். நீண்ட காலத்துக்கு பிறகு தன்னோட தாய்நாட்டுக்கு வர மாதிரி அவ்வளோ ஆர்வம் அவன் முகத்தில். கரையையே பார்த்துக்கிட்டு இருந்தவன் சட்டுன்னு திரும்பினான். கப்பலில் இருந்த எல்லாரும் அவனையே கவனிச்சிட்டு இருந்ததால அவனோட சம்பிக்கையை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பக்கத்தில் வந்து பயபக்தியோடு நின்னாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த வாலிபன் கேட்டான். இருக்கு மகா அப்படின்னு ஏதோ சொல்ல தொடங்கிய ஒருத்தன் சட்டுன்னு அவன் வாயை பொத்திக்கிட்டான். பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் என் கட்டளையை நிறைவேற்றுற லட்சணமா அப்படின்னு கோபத்தோடு பேசினான் அந்த வாலிபன். மன்னிக்க வேண்டும் சுவாமி, என்னுடைய கட்டளைகள் எல்லாத்தையும் சத்தியமாக நிறைவேற்றுவீங்களா? நிறைவேற்றுவோம் சுவாமி. தாய்நாட்டில் இருக்கும்பொழுது என்னை யாரும் சந்திக்க முயற்சிக்க கூடாது. ஒருவேளை தற்செயலை சந்திச்சா கூட என்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. அடுத்த அமாவாசைக்குள்ள எல்லாரும் இந்த துறைமுகத்துக்கு வந்து சேரணும். ஒருவேளை அன்னைக்கு நான் வராமல் போனால் என்னை எப்படி தேடுவீங்க? ரத்னா வியாபாரி தேவசேனர் அப்படின்னு சொல்லி விசாரிப்போம் சுவாமி. இதெல்லாம் கொஞ்சம் கூட தவறவே கூடாது, புரிஞ்சதா? புரிஞ்சது சுவாமி. இந்த வாலிபன் யார் அப்படிங்கிறத நேயர்கள் இப்போ கொஞ்சம் யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இவன் பார்த்திப சோழ மகாராஜாவுடைய மகன் விக்ரமன் தான். போன அத்தியாயத்தில் பார்த்த சம்பவங்கள்லாம் நடந்து ஏறக்குறைய 3 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் விக்ரமனுடைய ஆட்சியில் செண்பகத்தீவு எல்லா துறைகளிலும் நல்ல புகழ் பெற்றது. விக்ரமனோட ஆட்சிக்கு பிறகு செண்பகத்தீவில் ஒரே ஒரு முறை தான் பகைவர்கள் படையெடுத்து வந்தாங்க. அவங்களுக்கு நேர்ந்த கதியை பார்த்து வேற யாருமே செண்பகத்தீவு மேலே படையெடுத்து வரல. அதுக்கு நேர்மாறா விக்ரமனோடைய படை மற்ற தீவுகள் மேலே படையெடுத்து புலிக்கொடியை நாட்டினாங்க. அவனோட புகழ் தூர தேசங்கள் எல்லாம் பரவ ஆரம்பிச்சது. இந்த 3 வருஷத்துல விக்ரமனால அவனுடைய தாயையும் அவனுடைய தாய்நாட்டையும் மறக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம பல்லவ சாம்ராஜ்யத்துல அன்னைக்கு அவன் பார்த்தானே ஒரு அழகிய இளமங்கை, அவளையும் அவனால மறக்கவே முடியல. செண்பகத்தீவோடைய மக்கள் தன்னுடைய அரசரோட குடும்பம் நீடோடி வாழணும் அப்படிங்கிற ஆசையில அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் விக்ரமன் அதை மறுத்துக்கிட்டே இருந்தான். அதுக்கான முக்கிய காரணம் பல்லவ ராஜ்யத்தில் அன்னைக்கு அவன் பார்த்த அந்த பெண்ணாக கூட இருக்கலாம். நாள் ஆக ஆக செண்பகத்தீவில் விக்ரமன் ஒரு தனிமையை உணர ஆரம்பித்தான். எவ்வளவுதான் வெற்றி புகழ் இதெல்லாம் கிடைச்சாலும் தனக்குன்னு யாருமே இங்கே இல்லை அப்படின்னு அவனுக்கு தோணிக்கிட்டே இருந்தது. ஒருவேளை அந்த அழகான பெண் மட்டும் என் கூட இருந்தா அப்படின்னு சில சமயம் யோசிச்சும் பார்ப்பான். அதனால் எப்பொழுதுமே அவனுக்கு ஒரு இன்பம் கலந்த வேதனை உணர்வு வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் 2 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தால் அந்த எண்ணங்களை அவன் ஓரளவுக்கு மறக்கவும் ஆரம்பித்தான். ஒரு நாள் இரவு விக்ரமனோட கனவுல மகாராணி தோன்றினாங்க. ஆடை ஆபரணங்கள் எதுவும் இல்லாமல் தூய வெண்மை நிற ஆடையை உடுத்தி விபூதி ருத்ராட்சம் அணிந்து சிவபக்தியில் ஈடுபட்டு இருந்த மாதிரி காட்சி அளித்தாங்க. அவங்க விக்ரமனை பார்த்து, குழந்தாய், எனக்கு விடை கொடு அப்படின்னு சொன்னாங்க. விக்ரமனுக்கு ஒன்றுமே புரியலை. அம்மா, ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தானே உங்களை பார்க்குறேன், அதுக்குள்ளே விடை கொடுன்னு கேட்குறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதிலே சொல்லாத ராணி, நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன்ப்பா, அதை நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும். முக்கியமாக அதுக்காக தான் நான் உன்னை இப்போ பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வாக்குறுதிமா? யாருக்கு கொடுத்தீங்க? சக்கரவர்த்தியோட மகள் குந்தவியை நீ கல்யாணம் செஞ்சுக்கணும். இதை கேட்டதும் திடுக்கிட்டு போனான் விக்ரமன். என்னம்மா சொல்கிற? சக்கரவர்த்தி மகளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி நீ யாருக்கு வாக்கு கொடுத்த? சிவனடியாருக்கு வாக்கு கொடுத்தேன்ப்பா, நீ கண்டிப்பாக இதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை சொல்லிட்டு அருள்மொழி தேவி விக்ரமனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க.
உடனே கண் விழித்த விக்ரமன், நல்ல வேளை இதெல்லாம் கனவா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டான். இதெல்லாம் சித்தப்பிரமையா இருந்தாலும் ஒரு வகையில விக்ரமனுக்கு அந்த காஞ்சி நகர் பெண்ணை மறக்கறதுக்கு ஒரு வகையில உதவுச்சு. அந்த கனவு வந்த பிறகு விக்ரமனுக்கு தன்னுடைய அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாச்சு. அவ எங்க இருக்காளோ, என்னை காணாம எப்படியெல்லாம் தவிக்கிறாளோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். முதல்ல தாய்நாட்டுக்கு போகணும். அங்கே போய் அம்மாவை பார்த்துட்டு அவங்கள கையோடு இங்கே கூட்டி வந்துடணும். அதுக்கப்புறம் அப்பா கொடுத்த அந்த வீர வாளையும் திருக்குறள் ஓலைகளையும் கூட எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு அவன் யோசிச்சான். இதுக்காக தான் விக்ரமனும் அவனுடைய மந்திரிகள் சிலரும் வியாபாரி வேஷம் போட்டு இப்போ கப்பலில் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுடைய தாய்நாடான உறையூருக்கு போகணும் அப்படின்னா நாகப்பட்டின துறைமுகத்துக்கு தான் போகணும். ஆனால் விக்ரமன் மாமல்லபுர துறைமுகத்துக்கு போக சொன்னான். ஏன்னா அவனுக்கு மாமல்லபுரத்தில் இருக்க சிற்ப வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி தன்னோட ஊர்லேயும் அமைக்கணும் அப்படின்னும் அவன் ஆசைப்பட்டான். அங்கேருந்து வரும்பொழுது அங்கே இருக்க சில சிற்பிகளையும் ஓவிய கலைஞர்களையும் கூடவே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சான். அது கூடவே அந்த பெண்ணை மறுபடியும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னும் உள் மனசில் ஒரு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.